வெல்கம் டு ஒரு சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஆஃபேலி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் மீடியத்துக்கான கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிட்டோம். நிறைய பேர் தமிழ் மீடியத்துக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நமக்கு பாட்னி ஜுவாலஜி பயாலஜி பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக பிரியும். ஸோ இது பாட்னி 35, ஜுவாலஜி பார்த்தீங்கன்னா 35. ஸோ இது வரைக்கும் 11th ஸ்டாண்டர்டுக்கு 9 இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுங்கிறது நடந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தனியாக கொஷின் பேங்க் 2 மார்க்குக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா படித்தா போதும். கம்மிங் ஆஃபேலி எக்ஸாமினேஷனுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒவ்வொரு இயர் கேட்டதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்னோசைலிக் பற்றி நீவிர் அறிவது யாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சதைப்பட்டுள்ள தாவரங்களின் சுவாச ஈவு மதிப்பு 0 ஏன். ஹோமியோமிரஸ் மற்றும் மிட்ரோமிரஸ் லைக்கன்களை வேறுபடுத்துக. வேரின் பகுதிகளை படமுறைந்து பாகம் குறிக்கவும். பூச்சி உண்ணும் ஆஞ்சியோஸ்போம் தாவரங்களுக்கு 2 எடுத்துக்காட்டு தருக. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளக்டோஸ்டீல் என்றால் என்ன, ஒரு எடுத்துக்காட்டு தருக. கூட்டுக்கணியினை திரள் கணியிலிருந்து வேறுபடுத்துக. ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி முக்கியத்துவத்தை கூறு. ஏதேனும் 2 நொதிகளை எழுதி அதன் மூல ஆதாரம் மற்றும் பயன்பாடுகளை எழுதுக. துளைக்கட்டை துளைகளற்ற கட்டைக்கிடையான வேறுபாடுகள் யாவை. நைட்ரஜன் வளிமண்டலத்தின் அதிகம் இருந்தாலும் தாவரங்கள் அதனை பயன்படுத்த முடியவில்லை ஏன். லைக்கன் என்றால் என்ன. பிக்னோசைலிக் பற்றி நீவிர் அறிவது யாது. அதே மாதிரி ஒரு கற்றை மகர்ந்ததால் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. சுவாச வேர்கள் பற்றி குறிப்பு வரைக. மூடிய வாஸ்குலர் கற்றை திறந்த வாஸ்குலர் கற்றையிலிருந்து வேறுபடுத்துக. போல்டிங் வரையறுக்கவும். விரியான் என்றால் என்ன. தண்டின் முதல்நிலை பணிகள் ஏதேனும் 2 எழுதுக. திறந்த வாஸ்குலர் கற்றையின் படம் வரைந்து பாகங்களை குறிப்பிடு. சென்ட்ரோமியர் அமைவிடத்தின் அடிப்படையில் குரோமோசோம் வகைகள் யாவை. நீரியல் திறனை கட்டுப்படுத்தும் கூறுகள் யாவை. நுண்ணிய ஆதிக்கம் என்றால் என்ன. வேரின் பகுதிகளை படமறிந்து பாகம் குறிக்கவும். பூவடி செதிலுடைய பூக்காம்பு சிதைகளற்ற இருபால் மலர்கள் முழுமையற்ற 5 அங்க மலர். தனித்த புள்ளிவட்டம் தனித்த அள்ளிவட்டம் மேல்மட்ட சூலகவை கொண்ட மலரின் சூத்திரத்தை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா கயாஸ்மாக்கள் என்றால் என்ன. டைலோஸ்கள் என்றால் என்ன. என்பிகே உரங்கள் பற்றி நீவிர் அறிந்தவை யாவை. தட்பபதனம் என்றால் என்ன. தாவரங்களின் இரும்பு சத்து குறைபாட்டினால் தோன்றும் அறிகுறிகளை எழுதுக. ஒன்றிணைந்த இருபக்க ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றையின் படமறிந்து பாகம் குறிக்கவும். தாவரத்தில் சுக்ரோசினை பெறும் ஒளிச்சேர்க்கை செய்ய இயலாத பகுதிகளை பட்டியலிடுக. பண்பால் மலர் தாவரங்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. கட்ட வேறுபடுத்தும் நுண்ணோக்கியின் முக்கியத்துவத்தை கூறு. நொதியின் செயல்வினையினை பாதிக்கும் காரணிகள் யாவை. கிளைட்டோரியா டெர்னேஷியாவின் ஏதேனும் 2 மலர் பண்புகளை விளக்குக. நீரியல் திறனை கட்டுப்படுத்தும் கூறுகள் யாவை. உருமாறும் தன்மை என்றால் என்ன. இஎம்பி வழித்தடத்தில் பாஸ்பரிகரணம் மற்றும் பாஸ்பேட் நீக்கம் ஆகிய வினைகளில் ஈடுபடும் நொதிகளை எழுதுக. லைக்கன்களின் பொது பண்புகளை எழுதுக. பிளக்டோஸ்டீல் என்றால் என்ன, ஒரு எடுத்துக்காட்டு தருக. நம் உடலில் சுவாச திரவியம் பயன்படுத்துகிறோம், அவை எடுக்கப்படுகிறது. அதன் பெயரையும் அவற்றில் கிடைக்கும் பொருட்களையும் எழுதுக. பில்லாந்தஸ் அமராந்தஸ் என்ற மலர் சூத்திரத்தை எழுதுக. ஒன்றிணைந்த இருபக்க அமைந்த திறந்த வாஸ்குலர் கற்றையின் படம் வரைக. மரங்களின் சுற்றளவு எவ்வாறு அதிகரிக்கிறது. மின்சொகுடு பரவல் கொள்கை வரையறு. ஸோ இந்த வினாக்கள் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சதைப்பட்டுள்ள தாவரங்களின் சுவாச ஈவு மதிப்பு 0 ஏன். பிளக்டோஸ்டீல் என்றால் என்ன, ஒரு எடுத்துக்காட்டு தருக. ஆஞ்சியோஸ்போம் ஜிம்னோஸ்போமுக்கு இடையே காணப்படும் பொது பண்புகள் எவேனும் ஒன்றை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா இலையின் முதன்மை பணிகளை பட்டியலிடு. புதிய செல்லை உருவாக்கும் தொடர்ச்சியானது நிகழ்வு செல் சுழற்சி என்று பெயர். செல் சுழற்சியின் வரைபடத்தை தருக. அடுத்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. பின்வரும் படங்களின் பெயர்களை குறிப்பிடுக. அதுக்கு கீழே தாவர செல்லில் காணப்படும் பிளாஸ்மா சிதைவின் வகைகளை குறிப்பிட. சுழல் ஒளி பாஸ்பரிகரணம் மற்றும் சுழலா ஒளி பாஸ்பரிகரணம் ஆகியவற்றிற்கான வேறுபாடுகளிடையே அட்டவணைப்படுத்துக. ஸோ அடுத்த கொஷின் பேங்க் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொடுத்துருக்காங்க. உயிரி தாவரவியல் அரசு பொதுத் தேர்வு 3 மதிப்பெண் வினாக்கள். சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. தாவர செல்லின் நுண்ணமைப்பை படமறிந்து பாகம் குறி. ஒற்றை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழலை இரட்டை வடிவ கேமிட் உயிரி வாழ்க்கை சூழலிலிருந்து வேறுபடுத்துக. பல வகையான ஆர்என்ஏவின் அமைப்பு மற்றும் பணிகளை விளக்குக, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 5வது கொஸ்டின் ரொம்ப முக்கியம். 50 பிரிவு வகைப்பாட்டின் நிறைகுறிகள் பற்றி குறிப்பு சேர்க்க. சிறுகுறிப்பு வரைக. நெப்பந்தஸ் இலைத்துளியின் அமைப்பை படமறிந்து பாகம் குறிப்பிட. திட்டமிட்ட செல் இறப்பு பற்றி குறிப்பு எழுதுக. விளக்கு தூரிகை குரோமோசோம் படத்துடன் விரிக்கவும். ரெசிமோஸ் மஞ்சரிக்கும் சைமஸ் மஞ்சரிக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை. கிளைட்டோரியா டெர்னேஷியா மலர் வரைபடம் வரைந்து மலரின் சூத்திரத்தை எழுதுக. திசு தொகுப்பின் வகைகள் பெயர்களை குறிப்பிடு. ஆக்சின் வாழ்வியல் விளைவுகள் ஏதேனும் 3 எழுதுக. பாக்டீரியாவில் நடைபெறும் இருபிளவுறுதல் இனப்பெருக்க முறையினை விளக்குக. பூஞ்சை வேரிகள் முக்கியத்துவத்தை எழுதுக. தாவர தொகுப்பின் 3 வகைப்பாட்டு முறைகள் யாவை. புறத்தோல் திசு தொகுப்பின் பணிகள் ஏதேனும் 3 எழுதுக. சாற்றுக்கட்டைக்கும் வைரக்கட்டைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. சயாத்திய மஞ்சரினை படத்துடன் விளக்குக. ஹோமியோமிரஸ் மற்றும் மிட்ரோமிரஸ் லைக்கினை வேறுபடுத்துக.
உட்கருவின் பணிகள் ஏதேனும் மூன்றினை பட்டியலிடு. நீராவி போக்கு தடுப்பான்கள் என்றால் என்ன, பயன்கள் யாவை? சுவாசித்தலின் ஒட்டுமொத்த சமன்பாட்டினை எழுதுக. ஆக்குத்திசுவின் பண்புகள் எழுதுக. சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவுகள் பற்றி எழுதுக. மறைமுக செல் புகப்பு மைட்டாசிஸ் முக்கியத்துவம் ஏதேனும் மூன்றினை எழுதுக. இலைத்தண்டு குறியிலைத்தண்டு ஆகியவற்றுக்கிடையான ஒற்றுமை வேற்றுமை எழுதுக. டைலசோட்கள் என்றால் என்ன, படம் வரைக. செல்லின் ஆற்றல் நாணயத்தின் மூலக்கூறு அமைப்பை வரைக. ஹைபிஸ்கஸ் ரோசா சைனென்சிஸ் மலரின் வரைபடம் வரைந்து சூத்திரத்தை எழுது. ஒரு மரத்தின் குறுக்குவெட்டு தோட்டத்தில் காணப்படும் பொதுமைய வளையங்கள் வளர்ச்சி வளையங்கள் எனப்படுகிறது. வளர்ச்சி வளையங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன, அதன் முக்கியத்துவம் யாது? டிஎன்ஏவின் சிறப்பியல்புகள் யாவை? விலங்கு செல்லுக்கும் தாவர செல்லுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? ஒளிச்சேர்க்கையின் மூலம் 3 முக்கியத்துவத்தை எழுதுக. வைரஸ்கள் உயிருள்ள பண்புகள் கொண்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்வாயா? ஆம் எனில் உன்னுடைய பதிலை நிரூபிக்கவும். உன்னை வெளிப்புற தோட்டத்தில் பார்ப்பதற்கு உன்னுடைய தாய் அல்லது தந்தை போல் ஒத்துள்ளது, அதற்கான காரணம் எழுதுக. மறைமுக செல் புகப்பின் முக்கியத்துவத்தில் ஏதேனும் மூன்றினை எழுதுக. உன்னுடைய பெற்றோர் பண்புகளை நிர்ணயிப்பவை, அவற்றின் அமைப்பை விவரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் நிலைநிறுத்தலில் நைட்ரோஜினஸ் நொதியின் பங்கினை விவரி. சூழ் ஒட்டு முறையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. மைட்டோகாண்ட்ரியாவின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் உலைகள் என்று அழைக்கப்பட காரணம் யாது? ஒரு மரத்தின் குறுக்குவெட்டு தோட்டத்தில் காணப்படும் பொது மையங்கள் வளர்ச்சி வளையங்கள் எனப்படுகிறது. வளர்ச்சி வளையங்கள் பற்றி படிப்பதன் முக்கியத்துவம் யாவை? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுவாச வீதத்திற்கான வாய்ப்பாடு யாது? பென்டோஸ் பாஸ்பேட் வழித்தடத்தின் முக்கிய பண்பினை 2 எழுது. ஹைட்ரஜன் நீக்கம் வரையறுக்கவும். ஹைட்ரஜன் நிலைநிறுத்தலின் தேவையான நொதிகள் யாவை? ஸோ 2 மதிப்பெண் வினாக்களை நல்லா படிச்சுக்கோங்க. 3 மதிப்பெண் வினாக்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மதிப்பெண் வினா. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நீங்கள் ஃபுல்லாக படித்தாலே போதும். ஆஃப் இயர்லிக்கு இதில் இருந்து தான் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்குமே வந்து இதில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும். மறைமுக செல் பகுப்பின் மைட்டாசிஸ் முக்கியத்துவத்தை எழுதுக. குளுக்கோஸ் உடையும் மாற்றுமொழி பாதை பெயர் என்ன? அதில் நடைபெறும் வினைகளை விவரிக்கவும். ஸ்க்ளீரைடு அதன் வகைகளை விவரிக்கவும். சூழோட்டு முறையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். கிளைடோரியா டெர்னேஷியா மலர் பண்புகளை விவரிக்கவும். பூஞ்சையுடைய பொருளாதார முக்கியத்துவத்தை எழுதுக. இருவித்திலை தாவர வேருக்கும் ஒருவித்திலை தாவர வேருக்கும் இடையே உள்ள உள்ளமைப்பு வேறுபாடுகளை எழுதுக. கேனாங்கின் போட்டோமீட்டர் அமைப்பை படத்துடன் விளக்குக. தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக. ப்ரோ நிலை 1 பாக்டின் மற்றும் டிப்ளோட்டின் பற்றி எழுதுக. உட்சவூடு பரவலை உருளைக்கிழங்கு ஆஸ்மோஸ்கோப் சோதனை மூலம் விளக்குக. கிரப்ஸ் சுழற்சி படிநிலை விளக்கப்படத்தை எழுதுக. சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவுகள் யாவை? கிளைகாலிசிஸ் படிநிலைகளை எழுதுக. தாவர செல்லின் நுண் அமைப்பை படம் வரைந்து பாகங்களை விளக்கவும். பாசிகளின் பசுங்கணிகத்தின் வடிவம் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறாயா? உனது விடையினை நியாயப்படுத்துக. ஜிம்னோஸ்பம் தாவரங்களின் பொது பண்புகளை விவரிக்கவும். ஏதேனும் 10 மட்டும். அல்லியம் சீபா மலர் பண்புகளை விளக்குக. டிஎன்ஏவின் பண்புகளை எழுதுக. சுழல் ஒளி பாஸ்பரிகரணம் மற்றும் சுழலாவளி பாஸ்பரிகரணம் வேறுபடுத்துக. 50 வகைப்பாட்டின் விவாதி அதன் நிறைகுறைகளை பற்றி சிறுகுறிப்பு சேர்க்க. குறிப்பு வரைக. வரைக்கீற்று நீள் பல்வுடைமை, பெருக்கீற்று நீள் பல்வுடைமை, தொடரற்ற பெருக்க பல்வுடைமை டிஎன்ஏக்கள். அதிகமான ஒளியும் அதிகமான ஆக்சிஜன் செறிவும் காணப்படும் போது எவ்வகை வழித்தடம் தாவரங்கள் நடைபெறும்? காரணம் ஆராய்க. நைட்ரஜன் சுழற்சியினை விளக்குக. மொனிராவின் சிறப்பு பண்புகளை எழுதுக. மைட்டாசிஸ் மியாசிஸ் வேறுபாட்டை விளக்குக. ஆஞ்சியோஸ்பம் பூச்சி உண்ணும் உணவூட்ட முறையை விவரிக்கவும். ஜிபர்லின் வாழ்வியல் விளைவுகள் யாவை? தரைமேல் தண்டின் உருமாற்றத்தினை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விவரி. தாவரங்களுக்கும் மனிதர்களைப் போன்று ஹார்மோன்கள் கொண்டுள்ளது, அவை யாவை? அவற்றின் ஏதானும் ஒன்றின் வாழ்வியல் விளைவுகள் பற்றி எழுதுக. கால்வின் சுழற்சியினை வரைக. பெந்தம் மற்றும் முக்கர் வகைப்பாட்டின் வரைபடத்தை எழுதுக. டென்மார்க் நாட்டை சார்ந்த மருத்துவரான கிறிஸ்டின் கிராம் என்பவர் பாக்டீரியாவை வேறுபடுத்தி காட்டும் சாயமேற்று முறையினை முதலில் உருவாக்கினார். கிராம் சாயமேற்று முறையின் படிநிலைகள் யாவை? அடுத்து பார்த்தீங்கன்னா டிஆக்சி வைரஸ் மற்றும் ரிபோஆக்சி வைரஸ் எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்துக. அல்லியம் சீபா மலர் பண்புகள் மலர் வரைபடத்துடன் விவரிக்கவும். நீரியம் இலையின் உள்ளமைப்பு படம் வரைந்து பாகம் குறிக்கவும். பின்வரும் வாஸ்குலர் கட்டளை பெயர்களை கூறுக. அடுத்து பார்த்தீங்கன்னா சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவுகள் ஏதேனும் 4 குறிப்புகளை எழுதுக. தட்பபதனம் வரையறு. இதில் பார்த்தீங்கன்னா மேற்கோணம் பிஆர் மற்றும் பிஆர் ஆகியவற்றை குறிக்கின்றன. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயோ பாட்னிக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் பேங்க்கு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயோ ஜுவாலஜி உயிரி விலங்கியல் தமிழ் மீடியத்துக்கான 9 வருட அரசு பொதுத் தேர்வுக்கான 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் 5 மதிப்பெண்ணுக்கான வினாக்கள். ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். கம்மிங் இந்த ஆஃப் இயர் எக்ஸாமினேஷனுக்கு இதில் இருந்தால் கொஷின் எல்லாமே கேட்பாங்க. இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்கும் யூஸ் ஆகும். காற்றானது நாசியிலிருந்து மூச்சுக்குழாய் அடைய பல உறுப்புகளை கடத்து செல்கிறது. அவ்வுறுப்புகளின் பெயர்களை வரிசைப்படுத்துக. மனித உடலில் காணப்படும் பல வகை இயக்கங்கள் பெயர்களை கூறுக. மண்புழுவின் பெரிஸ்டோமியம் மற்றும் புரோஸ்டோமியத்தை வேறுபடுத்துக. சிறுகுடலில் நடைபெறும் உறிஞ்சிகள் உள்ளன, இரைப்பையில் இல்லை. குருட்டுப்புள்ளி எனப்படுவது ஏன், எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வேலைக்கார தேனீகள் பணிகளை கூறவும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரிமோஃபில்லஸ் என்பதை வரையறுக்கவும். நாங்குள் கட்டிகள் என்பது என்ன? தட்டைப்புழு, கரப்பான் பூச்சி, மீன், பூனை ஆகியவற்றின் சுவாச உறுப்பு பெயர்களை கூறுக. மூடிய மற்றும் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலத்தை ஒப்பிடு.
மூளை கதுப்புகளின் பணிகளை அட்டவணைப்படுத்துக. உமிழ்நீர் சுரப்பியின் பல்வேறு வகைகளை எழுதுக. இரத்தம் ஏன் தனித்துவமான இணைப்பு திசு என்று கருதப்படுகிறது? மண்புழுவின் பெரிஸ்டோமியம் புரோஸ்டோமியம் வேறுபடுத்துக. சிறுநீரக பணிகளை நெறிப்படுத்தும் 2 முக்கிய ஹார்மோன்கள் யாவை? நிணநீர் என்றால் என்ன? அதன் பணி யாது? தைராய்டு சுரப்பி அசினி பற்றி எழுதுக. குறுக்கு கலப்பு வரையறுக்கவும். பிளவு உடற்குழி உணவுப்பாதை உடற்குழியினை ஒப்பிடு. தவளை இரத்தத்தின் பகுதி பொருட்கள் யாவை? வாத்தின் தனிப்பண்புகளை எழுதுக. சிற்றின கோட்பாட்டில் சார்லஸ் டார்வின் பங்கு யாது? இரத்த வெள்ளை அணுக்கள் வகைகளை குறிப்பிடு. உடல் சமநிலை பேணுதல் பற்றி எழுதுக. ஆர்னித்தைன் சுழற்சி என்பது யாது? மண்புழுக்கள் எவ்வாறு சுவாசிக்கின்றன? ஸ்பைரோமீட்டரின் பயன்பாடுகள் என்ன? மெட்ஹீமோகுளோபின் என்பது யாது? வெள்ளை அடிப்போஸ் திசுவை பழுப்பு அடிப்போஸ் திசுவிலிருந்து வேறுபடுத்துக. அடுத்து பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸ் இன்சிட்டஸ் நோயின் குறிப்பீடு பண்புகளை எழுது. சுடர் செல்கள் என்றால் என்ன? வெள்ளை அடிப்போஸ் திசுவையும் பழுப்பு அடிப்போஸ் திசுவையும் வேறுபடுத்துக. தேனீகளின் மூவகை சமூக சட்டமைப்பு பெயர்களை கூறு. நிணநீர் என்றால் என்ன? அதன் பணிகள் யாது? கீழ்கண்ட படத்தில் பாகங்களை குறிக்க. நியூரானோட படம் கொடுத்துருக்காங்க, பார்ட்ஸ் குறிக்கணும். உமிழ்நீர் சுரப்பி pH அளவு 7க்கு குறைவாக இருந்தால் என்ன நிகழும்? கரோலஸ் லினேஸை நாம் ஏன் நவீன வகைப்பாட்டில் தந்தை என அழைக்கிறோம்? மண்புழுக்களின் மண் அடுக்குகளின் வாழிடத்தை அடிப்படையாக கொண்டு உதாரணத்துடன் வகைப்படுத்துக. மனித உணவு மண்டலத்தின் பின்வரும் பொருட்கள் எந்த பகுதியில் உறிஞ்சி கொள்கிறது? நீர், சில தனிமங்கள் மற்றும் சில மருந்துக்கள், எளிய சர்க்கரை மற்றும் ஆல்கஹால். வீழ்ச்சி கொள்ளளவு என்றால் என்ன? இவை எவ்வாறு இதயத்திலிருந்து வெளியேறும் இரத்த அளவுடன் தொடர்புடையது? குருட்டுப்புள்ளி எனப்படுவது யாது? அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கலவி, பிறப்பு மற்றும் ஸ்வாமிங் இடையே உள்ள வேறுபாடு. இரத்த சூற்றேற்ற மண்டலத்தை திறந்த மற்றும் மூடிய வேறுபாட்டினை எழுதுக. பித்த கற்கள் எவ்வாறு தோன்றுகின்றன? ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 44 இருக்கு. இது நல்லா பார்த்துக்கோங்க. 3 மார்க் பொறுத்தவும் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கடல் பகுதி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உன் வகுப்பறை உயரத்தின் அடிப்படையில் பலவித மாணவர்கள் உள்ளனர், அதற்கான காரணம் என்ன? அதை எழுதுக. உடற்குழி அமைப்பின் அடிப்படையில் விலங்குகள் வகைப்படுத்துக. மனிதனின் இரத்த குழாயின் சுவர் பகுதியில் காணப்படும் அடுக்குகள் யாவை? நாம் யூரியாவை உட்கொள்வதில்லை, ஆனால் நம் உடலில் யூரியா உற்பத்தி செய்யப்படுகிறது. எதனால்? தசை மண்டலத்தின் கோளாறுகளை பட்டியலிடுக. கால் எலும்பின் அச்சு சட்டகம் உனக்கு தெரியுமா? கால் எலும்பின் 3 இணைப்பகுதியில் எழுதுக. அட்ரினல் சுரப்பியின் 3 பணிகளை எழுதுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கான கொஷின் பேங்க்கு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கான கொஷின் பேங்க்கு இருக்குது. 3 மதிப்பெண் வினாக்கள். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ நெப்ரிடியங்கள், மெட்டா நெப்ரிடியங்கள் வேறுபடுத்துக. டயாபெட்டிஸ் மிலிட்டஸ் மற்றும் டயாபெட்டிஸ் இன்சிட்டஸ் ஆகியவை ஏற்படுவதற்கான காரணம். இதய ஒலிகள் என்றால் என்ன? அவை உண்டாக்கப்படுகின்றன எப்போது, எப்படி? பறவைகளின் அச்சு மண்டலத்தின் தனித்துவம் வாய்ந்த பண்புகளை குறிப்பிடு. நிணநீர் என்றால் என்ன? அதன் பயன் யாது? பாராதைராய்டு ஹார்மோன் குறைவினால் ஏற்படும் நோய்கள் மற்றும் அறிகுறிகளை எழுதுக. நெப்ரானின் அமைப்பை படமறைந்து பாகங்களை குறிக்கவும். சில வகை எபித்தீலியங்கள் பொய்யடுக்கினால் ஆனவை, இதன் பொருள் என்ன? அரக்கு பூச்சியின் பொருளாதார முக்கியத்துவத்தை கூறுக. முன்கண் திருவனம் உன் கண்ணழுத்தம் நிலையாக பராமரிக்க உதவுகிறது, நியாயப்படுத்துக. மீன்களில் காணப்படும் காற்றுப்பைகளின் பண்புகளை குறிப்பிடுக. மண்புழுக்கள் உழவனின் நண்பன் ஏன் என அழைக்கப்படுகிறது? பக்கவாதத்தை பற்றி குறிப்பு எழுதுக. ஆக்சிடோசின் ஹார்மோன் விவரிக்கவும். கிளாமுலா நிகர வடிகட்டத்தில் அழுத்தம் 10 mg எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஈரசை சமச்சீர் உடைய விலங்கு பண்புகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தவளையின் பொருளாதார முக்கியத்துவத்தை குறிப்பிடு. மனித சிறுநீரகத்தின் நீள்வட்ட தோற்றத்தை படமறிந்த பாகங்கள் குறிக்கவும். அதிக ஒளியில் மட்டுமே நம்மால் நிறங்களை சிறப்பாக உணர முடிகிறது, ஏன்? கண்ணின் எப்பகுதியில் ஒளி உணர்விகள் கிடையாது. தைம சுரப்பியானது நாளமில்லா சுரப்பியாக மற்றும் நிணநீர் உறுப்பாக செயலாற்றுகிறது, இதற்கான காரணம் தருக. கிளாடோகிராம் என்றால் என்ன? ஒரு உதாரணம் தருக. தவளை இரத்தத்தின் பகுதி பொருட்கள் யாவை? பித்த நீரில் செரிமான நொதிகள் இல்லை, இருப்பினும் செரித்தலின் முக்கியத்துவம் பெறுகிறது, ஏன்? சிவப்பு நிற தசை இலைகளை வெண்மை நிற தசைகளுடன் வேறுபடுத்துக. திடீரென சண்டையிடுவதற்கு அட்ரினல் எவ்வாறு நமது உடலை தயார் செய்கிறது? சிறுகுடலில் மட்டும் உறிஞ்சிகள் உள்ளன, ஏன் இரைப்பையில் இல்லை? சுவாச பாதையினை விளக்கும் தொடர் விளக்க வரைபடத்தை வரைக. இதய ஒலிகள் என்றால் என்ன? அவை எப்போது மற்றும் எப்படி உண்டாக்கப்படுகிறது? தசை மண்டலத்தின் கோளாறுகளை பட்டியலிடுக. ஒரு மனிதனின் ஆளுமைக்கும் தைராக்சின் ஹார்மோனுக்கும் இடையே உள்ள தொடர்பினை விளக்குக. வரையறு. சைசோசீலேட்டுகள், என்ட்ரோசீலேட்டுகள். ஒரு நபரின் உயரம் 100 சென்டிமீட்டர், அவர் எடை 80 கிலோகிராம். அவரின் உடல் குறியீட்டை கண்டறிவதற்கு சாதாரணமாகவரா அல்லது பருமனானவரா? அதே மாதிரி ஆக்சிஜன் பகுதி அழுத்தம் குறைவாக உள்ள இடங்களில் வாழும் நபரின் உடலில் நிகழும் மாற்றங்கள். ஒருவர் காய்ச்சல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். மருத்துவரை அணுகும்போது அம்மருத்துவர் இரத்த சோதனை மாதிரி எடுத்து வருமாறு அறிவுரை வழங்குகிறார். அச்சோதனை அறிக்கையில் இரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கை நிலை என்னவாக இருக்கும், ஏன்? அடுத்து பார்த்தீங்கன்னா நாள்சார் ஒழுங்கமைப்பு உயிரியல் கடிகாரம், அது கேட்டிருக்காங்க. அரைநாணிகள், கரப்பான் பூச்சி, கூட்டுக்கண்கள். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம் உடலில் மூளை ஒரு தலை சிறந்த உறுப்பு. நம் நாட்டில் உள்ள பட்டுப்புழு வகைகள். தொகுதி அனலிடா, தொகுதி கணுக்காலிகள் ஒப்பிடுக. கரப்பான் பூச்சி ஏன் நோய் கடத்திகள் என்று அழைக்கப்படுகின்றன? சிறுகுடலில் இருக்கும் உறிஞ்சிகள் ஏன் இரைப்பையில் இல்லை? கோழி வளர்ப்பின் பயன்பாடுகள் பற்றி எழுதுக. பிட்யூட்ரி சுரப்பி நாளமில்லா சுரப்பி. பிட்யூட்ரி சுரப்பி நாளமில்லா சுரப்புகளின் அரசன் பொதுவாக கருதப்படுவது ஏன்? ஸோ இந்த 2 மார்க் 3 மார்க்லாம் நல்லா பார்த்துவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு.
உயிரி விலங்கியல் அரசு பொதுத் தேர்வு 9 அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட 5 மதிப்பெண் வினாக்களுடைய தொகுப்பு. கண்டிப்பாக இதில் இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. ஆப்பேடிக்கும் இதில் இருந்தால் கேட்பாங்க. தவளையின் பெண் இனப்பெருக்க மண்டலத்தை விளக்கவும். தானியங்கி பரிவு நற்மண்டலம் என்றால் என்ன, அதன் பகுதிகளை விளக்குக. எந்த ஒரு நிலையில் ஆக்சிஜன் கடத்தல் சிக்கல்கள் ஏற்படுத்துகிறது என்பதை விளக்குக. பட்டுப்புழுவின் வாழ்க்கை சுழற்சியினை விளக்குக. இதய துடிப்பு தோன்றல் மற்றும் பரவும் விதத்தை விளக்குக. பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் யாவை விளக்குக. சட்டக மண்டலத்தின் பல்வேறு காரணிகளை பட்டியலிடுக. மீன்கள் மனிதனின் உணவோட்ட தேவைக்காக பிரதான உணவாகும். மீன்களில் இருந்து கிடைக்கும் சில உணவுப் பொருட்கள் பற்றி விவாதிக்கவும். ஏதேனும் 5 உணவூட்டம் மற்றும் செரிமான குறைபாடுகளை விவரிக்கவும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு தொகுதி நியோடீரியா பொதுவான பண்புகளை எழுதுக. குச்சி மற்றும் கொம்பு செல்கள் வேறுபாட்டினை எழுதுக. அவற்றின் படம் வரைக. பட்டுப்புழுவு பாம்பியாக்ஸ் மேரி வாழ்க்கை சுழற்சியினை விவரிக்கவும். பித்த நீரை சுரப்பது மட்டுமின்றி கல்லீரலின் மற்ற பணிகள் விளக்கின்றன. கால்நடை இனப்பெருக்கத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தொழில்நுட்பங்களை பற்றி விவாதி. மனிதனின் சுவாசம் நடைபெறும் முறையினை விவரிக்கவும். முதுக நாணுடைய விலங்குகளின் 3 அடிப்படை பண்புகள் தகுந்த பாடத்துடன் விளக்குக. கணுக்காலிகளின் முக்கிய பண்புகள் எழுதுக. மனித இதயத்தின் அமைப்பை பாடத்துடன் விவரிக்கவும். கண்ணின் குறுக்குவெட்டு தோட்டத்தின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். பாம்பியாக்ஸ் மேரியின் வாழ்க்கை சுழற்சியினை விளக்குக. தவளையின் செரிமான மண்டலம் வரைந்து பாகம் குறிக்கவும். எந்த நிலைகளில் ஆக்சிஜன் கடத்தல் சிக்கல்கள் ஏற்படுகிறது என்பதை விளக்குக. சிறுநீரக பணிகளை நெறிப்படுத்தும் ஹார்மோனை சுரப்பதில் இதயத்தின் பங்கை விளக்குக. அதன் ஹார்மோனின் பெயரை குறிப்பிடவும். அரக்குப்பூச்சி வளர்ப்பு என்றால் அறியப்படுகிறது ஏன், பொருளாதார முக்கியத்துவத்தை எழுதுக. எபித்திலியம் என்றால் என்ன, அதன் பல்வேறு வகை பண்புகளை தருக. ஒரு நபர் குறைந்த இரத்த அழுத்தத்தினால் சிறுநீர் வெளியேற்ற முடியாமல் அவதிப்படுகிறார் ஏன், இந்நிலையில் அவரின் இரத்தத்தில் இருந்து கழிவுப் பொருட்களை பிரித்தெடுக்க நீ என்ன வகையான கருத்தை புரிந்து கொள்வாய். சார்கோமியர் தசையின் அமைப்பு கேட்டிருக்காங்க. செயலழகு, செயற்கை விந்தூட்டம், தவளையின் வாய்க்குழி, கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடு, சிறுநீரக பணிகளை நெறிப்படுத்தும் ஹார்மோன்கள், நம் வீடுகளில் நீர்வாழ் உயிரிகள் மற்றும் மண்ணில தாவர வளர்ப்பை இணைத்த முறையில் வெற்றிகரமாக செயல்படுத்துவதை விளக்குக. புறாவின் உலகு தொகுதி மற்றும் வகுப்பை பறவைகளில் காணப்படும் பறப்பதற்கான சாதகமாக பண்புகளை எழுதுக. மனித இதயத்தில் நம் இதயத்தில் உள்ள 4 அறைகள் முழுமையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆக்சிஜன் கொண்ட இரத்தம் ஆக்சிஜனேற்றத்தின் இரத்தத்துடன் கலப்பதில்லை. இதனுடன் தொடர்பு இரட்டை சாற்றேற்றம் விளக்குக. பரிவு நரம்பு மண்டலம் கேட்டிருக்காங்க. கால்நடை இனப்பெருக்கத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தொழில்நுட்பங்கள் பற்றி விவாதிக்கவும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பயோ ஜுவாலஜி ஆனாலும் சரி, பயோ பாட்னி ஆனாலும் சரி, பயாலஜியில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க்கை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க்கு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம், அஃபிஷியல் ஒரிஜினல். ஸோ அந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் எடுத்து மறக்காத மாணவ நர்சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்படி மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.